ஓகே ஹாய் guys, வெல்கம் டு D&D. எங்கள் அம்மா இந்தோனேஷியா போனாங்களே வந்தாங்க. இப்போ ஜாமான்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காங்க. சரியான சிரிப்பு பார்க்குறீங்களா? இருங்க காட்டுறேன். இந்த ஜாமான் தான் வாங்கிட்டு வந்தாங்க. பாருங்க, பர்ஸு இதெல்லாம் வந்து கேர்ள்ஸ் பாய்க்கிறது கொஞ்சம் டீசெண்டாக வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது எங்கள் மலேசியாவில் என்ன சொல்லுவாங்கன்னா பாத்தை டிசைன். இதெல்லாம் இந்தியாவில் இது பேர் என்ன சொல்லுவாங்க எனக்கு தெரில. அதுக்கப்புறம் தேடி தேடி பார்த்தாங்களாம், அங்கே முட்டாயே கிடைக்கலையா, இது மட்டும் தான் இருந்துச்சா. அங்கே போனதும் சளி பிடிச்சிச்சு, உடம்பு சரியில்லை போச்சு. அப்போ வந்து அங்கே வந்து மிட்டாய் வாங்கினேன். இது மட்டும் தான் இருந்துச்சு. இது என்னமோ ஹாப்பி டென்ட் கூல் ஒயிட். ஒன்று கேளுங்க, நான் வாங்குறது வந்து என்னது மருந்து மிட்டாய் இல்லைங்களா, சுவிங்கம். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். முட்டாயின்னு நினச்சி ஸ்விங்கம் வாங்கி சாப்பிட்ருக்காங்க காய்ஸ். ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு கீ செயின் வாங்கிட்டு வந்தாங்க. இதில் என்ன ஹைலைட்னா, இது கூட எனக்கு பெரிய விஷயமா தெரில. ஓகே, இது பேக்கா, இவ்வளோ பெரிய பேக்கில் இந்தோனேஷியாவிலேருந்து இவ்வளோ பெரிய கேக்கை வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது எப்படி எடுத்து வந்தாங்க தெரியுமா? இதோ இது உள்ளுக்கு வச்சு எடுத்து வந்திருக்காங்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. எங்க அம்மா பயங்கரம்ல, பயங்கரம் இல்ல பயங்கரம். இப்படி வச்சு எடுத்து வந்திருக்காங்க guys. எவ்வளோ பெரிய கேக்கு கேட்டா கேக்குன்னு சொல்றாங்க. கேக்கு கேக்கு இப்போ இதை நம்ம திறக்க போறோம். எவ்வளோ பெரிய கேக்கு பா. இது வந்து மலாயில வந்து கேக் லாப்பே, தமிழ்ல எனக்கு தெரியல இதுக்கு பேர் என்ன. அவனை சொல்லி நிறுத்துக்கலாம்டா, அவன் நிறுத்து. அந்த பாக்ஸ்ல ஒரு ஐட்டம் போடாதிருக்கேன். அந்த ஐட்டத்தை வந்து எவ்வளோ பெரிய பாக்ஸ். அங்க என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க. அதிர்ச்சி ஆயிடாதீங்க, பைக் Happy birthday to you. பாக்ஸை வச்சு எடுத்து வந்திருக்கோம். அங்கேருந்து என்ன நிலைமையில இருக்கோம்னு நமக்கு தெரியாது. இப்ப பார்த்தா தான் தெரியும். அங்க உள்ள சுருக்கு பை. ஏண்டா கடலை முத்து, கருப்பா இருந்தாலும் கலையாத்திரனா இருக்க, ஏன் கவலைப்படுற? இது வந்து கேக் டிராமிசு. பாருங்க guys, எப்படி இந்த கேக் எப்படி ஆயிருக்கு பாருங்க guys. Oh my god. இது நல்லா இருக்கு. அது கணக்கா இருக்குது guys. இது வந்து guys துரியானி guys. இது வந்து கச்சாங். இது ஒரு பீனட்டோட நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, அதனால இது ஒரு ட்ரை பண்ணி. இது வந்து இது தமிழ் நல்லா இருக்கு. அடுக்கு கேக். இவர் வந்துட்டாரு, இவர் வந்துட்டாரு. குறுக்கு இந்த கௌசிக் வந்தா உங்களுக்கு இல்ல ப்ளீஸ். எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். இன்னொன்னு இருக்கு guys. அட தண்ணி. ஜூஸ். guys. செம்மையா இருந்துச்சு guys. அதனால ஒரு பொத்தம் வாங்கிட்டு வந்தீங்க. வாங்கிட்டு வந்திருக்கோம் guys. ஏய் ஐயா வேணாம். நம்ம பிடிச்ச அங்க இன்பப்பட்டதை வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு வித்தியாசம் இருக்கு. இது பாருங்க guys, இதுதான் வந்து மொழியில நம்ம கேக் லாப்பீஸ் சொல்லுவோம். ஏன்னா இது வரியா ஒரு லேயர் பை ஒரு லேயரா இது பண்ணி செய்வாங்க. அதனால இதுக்கு பேரு கேக் லாப்பீஸ். லாப்பீஸ் மீன்ஸ் என்ன சொல்றது? அடுக்கு கேக். அடுக்கு மாதிரி இது அடுக்கு கேக். something different. டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். டேஸ்ட் பண்ணி
நான் போன குரூப்ல நான் தான் வந்து இவ்வளோ கேக் வாங்கியிருக்கேன். ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா எல்லாரும் போனப்ப எல்லாரும் வந்து இந்த கேக்கு தான் வந்து என்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க. அங்க போய் எப்படி இருக்குன்னு பாத்துங்க. ஆமா நல்லா செம்மையாச்சு. எல்லாம் சாப்பிட்டு பார்த்தாங்க. உண்மையாவே நல்லா வாங்கினதுக்கு ஃப்ரீ கிஃப்ட் கொடுத்தாங்க guys. எனக்கே திருப்பி வருதுடா மூஞ்ச பார்த்தா. அடேங்க பானு கண்டானியா. இது கொடுத்துருங்க. இப்போ நாங்கள் கேக் டேஸ்ட் பண்ணி கொடுப்போம். நீங்க இந்தோனேஷியா இது வந்து கேக் லாப்பீஸ். இது இப்படி தான் இருக்கும் வரி வரியா. இப்படி பிரிக்கலாம். ஒன்று ஒன்றா கூட பிரிக்கலாம். சாப்பிட்டு பாருங்க. இது ஒரிஜினல் கேக் தானே சாப்பிட்றீங்க, ஏன் இப்படி உங்களுக்கு இருக்குது? டீசெண்டாக இருக்குது. நார்மல் பியாசாவான கேக் மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஒரிஜினல். என்னது சாஃப்டாக இருக்குது. சாஃப்டாக இருக்குங்களா? சாஃப்டாக இருக்குது. இப்போ இது போ. இதெல்லாம் நான் இங்கே வெட்ட சொல்லுவேன். இது நம்ம பண்டான் இல்லையா? பண்டான் இது. இது பண்டான் கச்சாங். மேலே கச்சாங். நான் ரொம்ப என்ன அம்மா கொடுக்காம நீ மட்டும் சாப்பிட்ற? அம்மா டேஸ்ட் பண்ணீங்களாங்க? எப்படி இருக்குங்க? இது செம்மையாக இருக்குமா? ஒக்கா இருக்குது. அப்போ இன்னைக்கு முடிஞ்சிடும். ஹைலி ரெக்கமெண்டட். இன்னைக்கு ரசிகலாம்னா இன்னைக்கு பாருங்க. கேக்கு பறந்தல. நெக்ஸ்ட் இது இந்த ரெண்டு கேக்கு நார்மலாகவே மலேசியாவில் இருக்கிற கேக்கு தான். ஆனால் அங்கே எப்படி இருக்குன்னு தெரியல. இது நாங்கள் வந்து ரோல் கேக்குன்னு சொல்லுவோம். ஆனால் இது எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸ்மால் பீஸ் வெட்டிடுங்க. எங்கயா நடுவில் பீஸை காணோம். அது இப்படி வச்சிருப்பாங்க. உள்ள க்ரீம் ஸ்டஃப் பண்ணியிருப்பாங்க. அது அப்படி இருக்கு. அது இப்படி பிரிச்சா தெரியும் க்ரீம் இருக்கிறது. இதில் வெண்ணிலா ஃப்ளேவர் ஹையாக இருக்கு. உண்மையான ஹையாக இருக்கு வெண்ணிலா ஃப்ளேவர். இது நல்லா இருக்கு. ஆனால் வந்து அது டொரியன் சொன்னாங்க. இது ஃபர்ஸ்ட் பேர் வெண்ணிலா இதெல்லாம் சொல்றேன். டொரியான் மலேசியாவில் அது ஃபேமஸ். டொரியானு இந்தோனேஷியாலையும் ஃபேமஸ், தாய்லாண்ட்லேயும் ஃபேமஸ். அது என்ன சில பேருக்கு அந்த வாடை பிடிக்காது. எனக்கு பிடிக்கும். டொரியான் எங்கள் ஃபேமிலிக்கெலாம் வந்து டொரியானா ரொம்ப பிடிக்கும் guys. அதனால டொரியன் கேக் வாங்கிட்டு வந்தேன். தேங்க்ஸ். லாஸ்ட்டாக இது அவர் இப்போ கோச்சிக்கிட்டார். வந்தார்ல இங்க கோச்சிக்கிட்டாரு கேக் கொடுக்கலன்ட்டு. அவர் ஒரு கேக் பாம்பாஸ்டிக் சைட் ஐ. இது நம்ம பனானாவா? இது வந்து திரம்ஸ். ஆமாம் காஃபி ஆஃபர். இது திரம்ஸ். வாய்க்கு போட்டு சொல்லுங்க சார். மடப்பட பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக்கு கொண்டாந்து வாய்க்குள்ள வரையடா. சாப்பிட்டதுலேயே எனக்கு வந்து பர்சனலாக இது நல்லா இருந்துச்சு. ஏன்னா டொரியா நான் விட்டு கொடுக்க மாட்டேன். டொரியானே நல்லா இருந்துச்சு. இது ரொம்ப பியாசாவாக தான் இருந்துச்சு. இது ஹை ரெக்கமெண்டட். செம்மையாக இருந்துச்சு. இது உண்மையுமே நல்லா இருந்துச்சு. A few moments later. ஓகே guys, வெல்கம் டு D&D. ஸோ அப்படி இப்படியே எங்கள் அம்மா சேஃபாக போயிட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ பெரிய தலை வீட்டுக்கு வந்துச்சுல, தலை யார் யார் வீட்டுக்கு வருவாங்கன்ட்டு ஒருத்த வரன்னு சொன்னான். தலை வருவானுன்ட்டு என் கூட்டாளி. ஸோ இது வாங்கிட்டு வந்தாங்க. அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அந்த இடத்துல நிறைய விஷயம் வாங்கிட்டு வெளியே வர்றப்ப ரொம்ப செக் பண்ணுறாங்க. ஸோ யாராச்சும் பிளான் இருந்து இந்தோனேஷியா போகணுன்னு இருந்தீங்கன்னா, மலேசியாவில் இருக்கிறவங்களோ இந்தியாவில் இருக்கிறவங்களோ இந்த மாதிரி அதாவது இரும்பு சம்மந்தப்பட்ட ஜாமான், அப்புறம் இந்த பவர் பேங்கு, இந்த மாதிரி விஷயம்லாம் போகிறப்ப ஒரு பிரச்சனை இல்லை, விட்டுறாங்க. வர்றப்ப பேக்கில் வைக்கிறப்ப கொஞ்சம் பார்த்து இது பண்ணி எதை வாங்கணும்னு வைங்கன்னா, இவங்க கூட போன ஒரு ஆள் வந்து என்ன லக்குலா பேக்கில் வச்சு வாங்கிட்டு வந்த காசும் வேஸ்ட்டு, அதை பிடிங்கிட்டானுங்க, கொடுக்கல திருப்பியும். ஸோ அவங்களுக்கு மணியும் வேஸ்ட்டு. ஸோ இரும்பு சம்மந்தப்பட்ட ஜாமான் தான் வாங்கினாங்களா. ஸோ அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, அப்படி ஒரு பிளான் பண்ணி இந்தோனேஷியா பாலியோ இல்லை இன்னும் நான் வாங்கிட்டோம் அப்படின்னு மேடானோ இந்த மாதிரி ஏரியா சைடு போனீங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க அவங்க ட்ரீட் எப்படி இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு மேடானு?
மேடான உண்மையான சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனால் டைம் தான் பத்தலை. ஏன்னா நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகிறதுனா 2 ஹவர் 3 ஹவர் பிடிக்குது. அந்த ரோடு வந்து இங்கே மாரி இல்லை, தார் மாரி இல்லை தெரியுங்களாங்க. அங்கே வந்து என்ன சிமினிலே தான் போட்டிருக்காங்க ரோடு. அங்கே வந்து அந்த ரோட்டில் வந்து ஒரு காடி போச்சுன்னா இன்னொரு காடி வந்து நின்று தான் வரணும், அந்த மாதிரி. ஏன்னா அந்த ரோடு வந்து ஒரு சின்ன ரோடு தான். இப்போ ஒரு காடி போகிற அளவுக்கு தான் ரோடு இருக்குது. அந்த ரோட்லேயே போகுது வருது. இங்கே மாதிரி வந்து டிராஃபிக் லைட்டு அங்கே இந்த மாதிரி அப்படிலாம் இல்லை தெரியுங்களா. அவங்க கணக்காக அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அங்கே நின்று இவங்க பூந்தாங்கன்னா அவங்க நிற்கிறாங்க, அவங்க பூந்தாங்கன்னா இவங்க நிற்கிறாங்க, அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நேற்று கடைசியாக நாங்கள் வந்து மேடான ஹோட்டலுக்கு வந்தோம். அங்கே வரும்போது சரியான மழை ஆயிடுச்சு, சரியான மழை. அந்த மழையிலையும் அவங்க வந்து அந்த பஸ்காருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அந்த சின்ன பாதியில் அவர் அந்த மேடு அப்படி இப்படி பார்க்காம அவ்வளோ அழகாக ஓட்டு வந்து எங்களை சேஃபாக கொண்டாந்து அந்த மேடானுக்கு சேர்த்ததும் இந்த வேலையில் நாங்களாம் பஸ்ஸுக்காரருக்கு நன்றி சொல்கிறோம். தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. ஏன்னா அவங்க இல்லைன்னா நம்மளாம் இல்லை, சேஃபாக அவங்க ஃபேமிலியை பொருட்படுத்தாமல் நம்மளை ஒரு ஃபேமிலியை நினச்சி சேஃபாக கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு கொண்டு போகிறாங்கன்னா அவங்களும் தெய்வ கணக்கில் தான் வருவாங்க. ஸோ பஸ்ஸுக்காரங்களோ டிரைவரோ எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, இந்த காடியோ மோட்டரோ இந்த மாதிரி ஓட்டுற வேலை செஞ்சாங்களோ அவங்களை தெய்வமாக மதிங்க. அவங்கள தயவு செஞ்சு பாராட்டியும் பரவாயில்ல, அவமானப்படுத்தாதீங்க, சரியா? டிரைவர்ஸ் நான் சொல்லிடுறேன். ஸோ டிரைவர்ஸ் யூ ஆல் உங்க சேவை பெஸ்ட். உங்க சேவை எங்களுக்கு தேவை. ஸோ எங்கள் அம்மா அப்படி இப்படி போயிட்டு வந்துட்டாங்க. இப்போ கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் அவங்க மட்டும்தான் போனாங்க, நாங்கள் யாரும் கூட போகல. ஸோ அவங்க ஒரு சீக்கிரம் போயிட்டு நல்லா ஜிகுடுப்பான்னு என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. ஃபோட்டோலாம் எடுத்துன்னு சொன்னாங்க, வீடியோலாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துன்னு சொன்னாங்க. அப்படி வீடியோ ஃபோட்டோலாம் நல்லா தரமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதே வீடியோவில் நான் ஃபைனலாக அட்டாச் பண்ணுறேன். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் தனேஷ். ஜி வரல, காயத்ரி வரல. ஸோ பாய் ஃப்ரம் DD. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா எடுத்த வீடியோ எதுவுமே ரொம்ப குவாலிட்டியெல்லாம் இல்லை. அதுவும் இல்லாமல் நிறைய இடத்துல போய் வீடியோவும் எடுக்கலை. கடைச்சா இவன் வீடியோ போடுற நிலைமை வந்துருச்சு. ஃபைனலாக அப்படி இப்படின்ட்டு கூத்தாடி எங்கள் அம்மாவை மயக்கி சாதிச்சிட்டாங்க. அப்படி இப்படின்னு கேட்க வாங்கிட்டாங்க. வெற்றி 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 கைஸ். ரோஜர் அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. வெற்றி. எப்படி இருக்கு மந்தா, இந்தோனேஷியா கேக்கோட முடிச்சுக்கணும். இந்தோனேஷியா பப்பிலாம் தேடக்கூடாது ரோஜர். அப்படி இந்த ராஜமாதா கதூரை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.